என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியவும் காங்கிரஸையும் உடைக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. எதுக்காகங்க கூட்டணி கட்சியவே உடைக்க போறாங்க? இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கிட்டத்தட்ட திமுக கொத்தடிமைக்கு தானே, விசிகாவும் அப்படித்தானே இருக்கு. ஆல்ரெடி ரெண்டு கட்சியும் திமுகவோட கட்சி தானே. காங்கிரஸ்ங்கிறது திமுகவோட கதர் வாரியம், கதர் அணி அப்படின்னு வச்சுக்கலாம். விசிகா அப்படிங்கிறது திமுகவோட பட்டியல் சமூக அணி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படித்தானே ஓடிக்கிட்டு இருக்கு. இதை என்னத்தை போய் உடைச்சிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. பிரச்சனை என்னன்னா, காங்கிரஸ் எப்பெல்லாம் மத்தியில் ஆட்சியில் இருக்குதோ அப்பெல்லாம் திமுக வந்து காங்கிரஸுக்கு அடிமை. இவங்க அடுத்தவங்களை வாய்க்கிலேயே நொட்டுவாங்க அடிமைன்னு சொல்லிட்டு. 63 சீட்டு ரைடு விட்டு வாங்கினதெல்லாம் பாத்தீங்களா? எப்ப காங்கிரஸ் சென்ட்ரல் ஆட்சியில இருக்கோ இவங்களுக்கு 4 சீட்டு கொடுத்துட்டு மந்திரி 4 மந்திரியை கொடுத்துட்டா போதும். அவங்க பாட்டுக்கா திருடி ஏதாவது பொழைச்சுப்பாங்க. ஏதோ 2G ஊழல் பண்ண மாதிரி, வீரான ஊழல் பண்ண மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி பொழைச்சுக்குவாங்க. அதுக்கு பதிலாக இங்க காங்கிரஸுக்கு அள்ளி கொடுத்துருவாங்க. காங்கிரஸ்காரங்களும் லேசுப்பட்ட ஆள்லாம் கிடையாது. ஒரு 4 மந்திரி பதவி தரேன், நீ பட்டு ஊழலை போட்டு அடிச்சு நோத்திக்கிட்டு நாங்க உன் டாக்குமெண்ட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு உன்னை எந்த நேரத்துல எப்படி மிரட்டணுமோ தேர்தல் நேரத்துல வச்சு செய்யறோம், இத்தனை சீட்டு கொடு அத்தனை சீட்டு கொடுன்னு. இல்லாட்டி கனிமொழியெல்லாம் தூக்கி உள்ள வைப்பாங்களா? பிஜேபிக்காரனுக்கெல்லாம் அவ்வளோ பலம் இல்லை, 10ல சும்மா தெண்டா கருமாந்திரம். இடி சிபிஐ இதெல்லாம் என்னத்துக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க. இவ்வளவு அராஜக அட்டூழியா நடக்குது, இவங்களை தூக்கி உள்ள போடுறதுக்கு துப்பு இல்லை. பட் காங்கிரஸ்காரங்க இதெல்லாம் செஞ்சிருவாங்க. நான் சொல்றதை கேட்கல தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தூக்கிடுவாங்க. திமுகவும் வழக்கம் போல ஆமாஞ்சாய போட்டுருவாங்க. கேட்டா இங்க நம்ம கிட்ட வந்து மாநில சுயாட்சி கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. பட் இப்ப மேட்ரு என்ன அப்படின்னா, இப்ப காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு அடிமையா இருக்கு. வேற வழி இல்லை, மத்தியில ஆளல, இதுக்கு மேல ஆள போறதும் இல்லை. காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறத பிஜேபி செய்யறாங்களோ இல்லையோ, ராகுல் காந்தியே தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல அதுக்கான வேலைகளை. அந்த அடிப்படையில தான் இப்ப காங்கிரஸ் வந்து ஏதாவது சீட்டு கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்போம், ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டி பார்த்தாங்க. இவங்க தரமாட்டாங்க. நீங்க மத்தியில் ஆட்சியில இருந்தீங்கன்னா நாங்க கொள்ளையடிக்க வருவோம், நாங்க மாநிலத்துல ஆட்சியில இருந்தா நீங்க கொள்ளையடிக்க வரக்கூடாது, ஏன்னா நாங்க கொள்ளையடிக்கிறது இங்க பத்தலை அப்படிங்கிற மாதிரி தான். கேட்டா மாநில சுயாட்சின்னு உருட்டுவாங்க. ஆனா தேவையான மீத்தேன்ல இருந்து பீத்தேன்ல இருந்து எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு வந்துருவாங்க. நீட்டுக்கு கூட இவங்க தான் கையெழுத்து போட்டாங்க. இப்ப என்னன்னா, இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க போல இருக்கு. நம்ம டிவிக்கு பக்கம் ஒரு பாயை விரிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விரிச்சிட்டாங்க. குறிப்பா தமிழ்நாடு காங்கிரஸோட மேலிட பார்வையாளர் கிறிஸ் ஜோடங்கர், அவர் வந்து இப்ப ராகுல் காந்தியோட உத்தரவு இல்லாம அவர் செயல்பட போறதில்ல. ராகுல் வந்து ஆத்துல ஒரு கால் செத்துல ஒரு கால் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதாவது பூனை மேல மதில் மேல. என்னங்க தப்பா சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஸ்டாலின் பாஷையில சொல்றேன். மதில் மேல் பூனை போல அப்படின்னு எனக்கு எளிதா சொல்ல தெரியும். பூனை மேல மது மேல அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் பாஷையில சொல்லணும்னா எந்த பக்கம் குதிக்கிறதுன்னு தெரியாம இருக்காரு. இது எல்லாத்தையும் டோட்டலா ஸ்மெல் பண்ணிட்டாங்க. ரெண்டு பக்கமும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப இவங்க போனாலும் போயிடலாம் ஒரு வேலை. ஏன்னா இப்ப டிவி கேவில வந்து 60 சீட்டு, ஒரு 4 மினிஸ்டர் தரேன், துணை முதல்வர் தரேன், இல்ல பாண்டிச்சேரி சிஎம் அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய ஆஃபர் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் லைட்டா ஒரு பார்வை இருக்கு. நம்ம திமுகவோட கூட்டணி வச்சு வச்சு தமிழ்நாடு காங்கிரஸே கரைஞ்சு போச்சு, பூரா பயலும் திமுக கொத்தரிமை ஆயிட்டான், பேசாம நம்ம தனிச்சு அப்படியே டிவிக்கு பக்கமா சாய்வோமா அப்படிங்கிற ஒரு திங்கிங் ராகுலுக்கு இருந்திருக்கு. இத ஸ்மெல் பண்ணிட்டு காங்கிரஸை உடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதற்கு இடையில விடுதலை சிறுத்தை வந்து எனக்கு 12 சீட்டு கொடுக்கணும், அதெல்லாம் முடியாது, போகாது வராது அப்படின்னு சொல்லி மல்லு கட்டுறத ஸ்டாலின் ரசிக்கல. மறுபக்கம் ராமதாஸ் கூட்டணிக்கு வர்ற மாதிரி இருந்தது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதெல்லாம் முடியாது, நாங்க வந்து கூட்டணிக்கு வரமாட்டோம், அவங்க வந்தா நான் வரமாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரண்டு பிடிக்கவும், இதை வச்சுக்கிட்டு அழுவ முடியல, துரத்தி விட்டுட்டு அழுவ முடியல, பேசாம இதை கட்சியை உடைச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சிகளையும் உடைக்கிறதுக்காக மாப்பிள்ளை சாருக்கு உத்தரவு அப்படிங்கிறது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்ப 12 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இந்த நேரத்துல டிவிகே கூட்டணிக்கு போனுச்சு காங்கிரஸ் அப்படின்னா, காங்கிரஸ் ஜனநாயக பேரவை 2001 தூசு தட்டினாங்க பார்த்தீங்களா? அதிமுகவோட காங்கிரஸ் கூட்டணிக்கு போனதால எதிர்த்து வந்து காங்கிரஸ் ஜனநாயக பேரவை அப்படின்னு ஆரம்பிச்சாங்களா? அதே மாதிரி 12 எம்எல்ஏக்களை பிரிச்சு அதற்கான வேலைகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. 12 எம்எல்ஏக்கள் சம்மதமும் தெரிவிச்சுட்டாங்க. இதற்கிடையில டெல்லியில மேலிட கூட்டம் நடக்கிறப்ப நம்ம அறிவாலய வாலி செல்வ பெருந்தகை இது வந்து ஒவ்வொரு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக கூப்பிட்டு ஒவ்வொரு எம்எல்ஏ கூப்பிட்டு மேலிடத்துல இருந்து கூப்பிட்டு கேட்டாங்கன்னா நாங்க திமுக கூட்டணி தான் போவோம்னு சொல்லு, நாங்க திமுக கூட்டணி தான் போவோம்னு சொல்லு அப்படிங்கிறாரு. ஏன்னா
கையோட பலம் அப்படின்னு இருக்குல்ல, அது அவருக்கு தெரியும். அதாவது கைன்னா காங்கிரஸோட பலம் இல்ல, கை புஜம் இருக்குல்ல, இதோட பலம் என்ன? ஆர்ம் ஸ்ட்ராங். ஆர்ம் ஸ்ட்ராங் மாட்டி இருக்குல்ல, அது தெரியும். அதனால நமக்கு ஏண்டா வம்பு, நம்ம ஊர்ல யாருக்கும் தெரியாத மாதிரி இத்தனை நாளா வெளிப்படையா கொத்தடிமையா இருந்தோம் திமுகவுக்கு. இப்ப என்ன கரவேட்டி தானே, திமுக வேட்டியே கட்டிக்கிட்டு நம்ம ஆல்ரெடி கொத்தடிமையா போய் சேர்ந்துருவோம். நமக்கு என்ன கரவேட்டி மாத்துறது புதுசா அப்படிங்கிற லெவல்ல திமுகவுக்கே போற ஐடியாவில் இருக்காங்க. இந்த 12 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், குறிப்பா திருநாவுக்கரசும் இதுல அடக்கம், இன்னும் நிறைய பேர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு டியூட்டி அப்படிங்கிறது நடக்குது. அந்த அடிப்படையில தான் காங்கிரஸை உடைக்க தயாரா இருக்கு. இதுக்கு ஒரு ஆஃபர் ஒண்ணு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்டோடங்க இருக்காருல, இவர் தான் இவ்வளவுக்கும் காரணம், கிறிஸ்டோடங்கரை மாத்துங்க, எங்களுக்கு தோதான ஒரு ஆளை போடுங்க, இந்த முகுல் பாலகிருஷ்ண வாஸ்னிக், முகுல் வாஸ்னிக்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை போடுங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்காங்க. பட் மேலிடம் மாத்திர மாதிரி இல்லை. அதனால காங்கிரஸை காலி பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு பக்கம் விசிகாவை உடைக்கக்கூடிய வேலை. விசிகாவை எண்ணத்தை உடைக்கிறது, விசிகான்னு தான் ஒரு கட்சியே இல்லையா, அதை எண்ணத்தை போய் உடைக்கிறது, ஆல்ரெடி அது திமுக தானே, அதை எண்ணத்தை உடைக்கிறது அப்படின்னு நினைக்காம இல்ல அதையும் உடைச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்குதான் செல்வ பெருந்தகை வன்னியரசும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. பட் இது எல்லாமே ப்ரீ பிளான்டா செய்யப்படுறது அப்படிங்கறதுதான் இங்க மேட்ரு. என்னன்னா, திருமாவளவன் நம்ம கொடுக்குற சீட்டை கேட்கல போல வரலன்னா நம்மளும் காங்கிரஸ் கூட அப்படியே நோவாம ஒரு 25 சீட்டை வாங்கிட்டு டிவிக்கு பக்கம் ஒதுங்கிரும், பாத்திரலாம் 1 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டிருக்காப்புல. பட் இங்க மேட்ரு என்னன்னா, திருமாவளவன் இன்னைக்கு டிவிக்கு கூட்டணிக்கு போகணும்னா திருமாவளவன் மட்டும்தான் தனியா போகணும். ஒத்த பானையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், சின்னத்தோட கிளம்பிட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் பாலாஜி இருக்க மாட்டாப்புல. ஏன்னா எஸ் பாலாஜிக்கு மெட்ராஸ்ல எத்தனை வீடு இருக்குன்னு அவருக்கே தெரியாது, அவ்வளவு மேட்ரு இருக்கு. ஏரோப்ளைன் எல்லாம் மதிச்சு என் தொகுதியில் நீ எப்படா ஹெலிகாப்டர் ஓட்டலான்னு லஞ்சம் வாங்குற அளவுக்கு, அவன்கிட்ட போய் காசு கேட்கிற அளவுக்கு டெவலப் ஆயிருக்காரு அப்படின்னா பாத்துங்க அவர் எவ்வளவு திமுக செல்வாக்கு உள்ளவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு திமுகவிலே தங்கிடுவாப்புல. இந்த எம்பி ரவிக்குமார்னு ஒருத்தர் இருக்காருல, அந்த ஆளு வாழ்க்கையில விடுதலை சிறுத்தை கட்சி வேட்டி கட்டினதே கிடையாது, கேட்டா எழுத்தாளர்னு உருட்டுவாரு. கட்சி கொடி இருக்குல்ல, அதை கார்ல கட்டினதே கிடையாது, ஆனா அவர் எம்பி. அந்த ஆள்லாம் அப்படியே திமுகவிலேயே செட்டில் ஆயிடுவாப்புல. அடுத்து சானவாசி, நம்ம சிறுபான்மை உடன்பிறப்பு, அதுவும் ஆல்ரெடி சிறுத்தை எல்லாம் கிடையாது, அதுவும் ஒரு திமுக கொத்தடிமை தான், அதுவும் அங்கேயே ஸ்டே ஆயிடும். வன்னியரசு சொல்லவே வேண்டியதில்லை, தலைவா கோச்சியாகி தலைவா போயிட்டு வாங்க தலைவான்றாப்புல. திருமாவளவன்ட்ட ஒரே ஒரு வார்த்தையில, ஏற்கனவே வானூர் தொகுதியில நிக்க வச்சு என்னால ஜெயிக்க வைக்கல, இதுல நீங்க விஜய் கூட கூட்டணி போயிட்டு என்ன காலி பண்ணி விட்டுறாதீங்க தலைவா அப்படிங்கிற ரீதியில அவரும் திமுகவிலே தங்கிடுவார். அதனாலதான் இந்த 2 கட்சியும் உடைக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கொடுக்கறத வாங்கிட்டு குப்பரப்படுத்து செவனேன்னு தூங்கணும். இதுதான் காங்கிரஸுக்கு ஒரே ஒரு டார்கெட். 30 சீட்டு கொடுப்பேன், சத்தம் வரவிடாதீங்க, ஆட்சி கீச்சின்னு வச்சுக்க வெளுத்து விட்டுருவேன், செவன்னு படுத்துரு அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு ஆஃபர் கிடைக்கும். அது மாதிரி திருமாவளவனுக்கு 6 சீட்டு, கம்யூனிஸ்டுக்கு 6, திருமாவளவனுக்கு 6, வைகோவுக்கு 6. அதெல்லாம் பாத்துங்க திருமாவளவன் எந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கம்யூனிஸ்ட் வைகோவை கம்பேர் பண்றப்ப விசிகா பெரிய கட்சி தான், ஆனா அவங்களுக்கு கொடுக்குற 6 தான் இவங்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு திமுகவுக்கு அவங்க அடிமையா இருந்துட்டாங்க. கடந்த காலகட்டத்துல எதுலையுமே எதிர்த்து பேசல. எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா மட்டும் பாசிச காவல்துறையை கண்டிக்கிறோம், காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சரை பத்தி பேசவே மாட்டாங்க. எங்க கட்சியை கூட கொடியேத்த விடாம பண்ற இந்த காவல்துறையை வன்மையா கண்டிக்கிறோம். இப்படிதான் அப்படியே எப்படி சொல்ற, தோழமை சுற்றுறது இதுக்கு பேர் அவங்க பாஷையில சொன்னோம்னா. அப்படியே இருந்துட்டாங்களா, இப்ப வேற வழி இல்லை. இப்ப திருமாவளவனுக்கு 6 சீட்டு தான், அடங்கமறு அத்துமீறு அப்படின்லாம் சொன்னீங்கன்னா 6 சீட்டு தரேன், முட்டு விடு மூடிக்கிட்டு படு, அவ்வளவுதான். அடங்கமறு அத்துமீறுலாம் கிடையாது, முட்டு விடு மூடிக்கிட்டு படு கம்முன்னு, அவ்வளவுதான் மேட்ரு அப்படின்னு சொல்லி அவங்களே ஒப்படைச்சிருவாங்க. வேற வழி இல்லை, இவங்க 2 கட்சியும் உடைச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக இங்க இருந்து போறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது இவர்களுக்கு எதுவுமே இல்லை. சரி, இப்ப நம்ம அடுத்த விவகாரத்துக்கு வருவோம். ஜனநாயகன் படம் வருகின்ற பிப்ரவரி 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவல்கள் வருது. ஏற்கனவே ஜனநாயகன் வழக்கு நிறைய பேசியாச்சு, அதனால அதை பத்தி பேச வேண்டியதில்லை. கோர்ட்டா போனாங்க, ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. நாங்க தணிக்கை வாரியத்துல சொல்றோம், நீ கோர்ட்டுக்கு போனீங்கன்னா விட்டுருவோமா, இங்கேருந்து நாங்க அங்க அப்பீலுக்கு போவோம், அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் இங்கேயே அனுப்புவோம், திரும்ப இங்கேருந்து ஆர்டர் வாங்கினா திரும்ப நாங்க மேல போவோம், போயிட்டே இருப்போம். ஆக மொத்தம் இது ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற முடிவுக்கு அப்பீல் ஓடிட்டு இருந்தது. இப்ப அப்பீல் பெட்டிஷன் எல்லாத்தையுமே ஜனநாயகன் பட தரப்பே வாபஸ் வாங்கிருச்சு. அப்ப மறுதணிக்கைக்கு நாங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொன்ன மாதிரியே மறுதணிக்கைக்கு போயிட்டாங்க. மறுதணிக்கையில சில பல காட்சிகள் கட் பண்ணப்படும், சில பல காட்சிகள் மியூட் பண்ணப்படும். கிட்டத்தட்ட ஒரு 20% படத்தை கடிச்சு குதறி காரி துப்புற அளவுக்கு மென்னு முழுங்கிடுவாங்க.
முக்கியமான காட்சிகள் எல்லாத்தையும் எடுத்து பிச்சு முடிச்சிருவாங்க. அதன் பிறகு ஜனநாயகன் அப்படிங்கிறது வெளிவரப்போகுது. கிட்டத்தட்ட 20ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் அப்படிங்கிற நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல் அப்படிங்கிறது வந்திருக்கு. எது எப்படியோ வருமானு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்பயாவது விட்டீங்களேடா போங்கடா அப்படிங்கிற லெவல்ல தான் ஜனநாயகன் ரிலீஸ் அப்படிங்கிறது டிவிகேவினருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுது. ஏதோ சில காட்சிகள் வெட்டி இருந்தாலும் ஒட்டி இருந்தாலும் படம் வந்துச்சு, ரைட் விடு, என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகனுக்கான கொண்டாட்டத்தை தொடங்கலாம் அப்படிங்கிற நம்பகமான தகவல்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்னும் சில அதிர்ச்சியான விஷயங்கள் அப்படிலாம் நம்ம கிட்ட இருக்கு. பட் அதுக்கான தரவுகள் கொஞ்சம் ஆதாரங்கள் தேவை அப்படிங்கிறதால அதெல்லாம் திரட்டிக்கிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோல தொடர்ந்து பேசுவோம்.